டாஸ்மாக்ல யாருக்கெல்லாம் இந்த கான்ட்ராக்ட் விடப்பட்டிருக்கோ, அதாவது ஃபுட்டு, சாராயம், வந்து என்ன சொல்கிறது, சோடா அதெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கோ, அவனுக்கு கொடுத்துருக்கிற ஆணை என்னென்னா எப்போ கூப்பிட்டாலும் 200 பேர் வெளில வரணும். இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசியல் தான் எனக்கு தெரிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு ஏதாவது நீங்கள் சமீபத்தில் கடைசியாக நடந்தது பொதுக்குழு, அதில் தீர்மானங்கள் போட்டாங்களே, அதில் ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா தமிழ்நாட்டுக்கு? எதுவுமே கிடையாது. கூட்டணியில் இவங்க இருக்காங்க, அப்போது பேசி முடிவு பண்ண முடியும். இவங்க என்ன தீர்மானம் போடுவாங்க? மத்திய அரசு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறாங்க. எதுக்கு? இதே துரைமுருகன் ஐயா கூட்ட எனக்கு தெரிஞ்சு 8 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ரஜினிகாந்த் ஐயா வந்து பிரச்சனை தீர்த்து கொடுத்துட்டு போனார் இல்லையா, அந்த சமயத்தில் கனிம வளத்தை கொடுத்துருங்க, உங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு கனிம வளம் தான் வேணும்னு சொன்னவர் துரைமுருகன் ஐயா. இப்போ அவர்கிட்டேருந்து எடுத்துட்டாங்க. அது தன்னை போல நடந்துட்டு இருக்கு. கடைசி காலகட்டத்தில் அவங்க இருக்காங்க, ஏன்னா நிம்மதியாக இருப்பாங்க ஜெயிலில், ஒன்றும் பிரச்சனை. அப்போ 2026 தேர்தலில் அவங்களுக்கு இடம் கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அந்த விஷயத்தை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போது முந்தானத்துக்கு ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க, தீர்மானம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க திமுகவிலிருந்து. கொரோனா காலத்தில் உயிரை கூட துச்சமென மதித்து ஸ்டாலின் ஐயா சென்று பார்த்தாருன்னு போட்டாங்க. நீங்கள் போய் பாருங்கள். அன்பழகன் செத்து போயிருந்தார், இவர் போவே இல்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஜூன் 1ஆம் தேதி திமுகவினுடைய பொதுக்குழு மதுரையில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொதுக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி பார்க்கறது? அதாவது தன்னைத்தானே பாராட்டிக்கிறதுங்கிறது வந்து திமுகவுக்கு புதுசு இல்லை. ஆனால் அந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் தேர்தலுக்கு உண்டான பிளானிங்ஸ் தான் நிறையா பண்ண போகிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள், அது ரிலேட்டபிளாக தான் பேச. தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பிளானிங் ஏதாவது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். 234 தொகுதிகள்லேயும் பூத் வாரியாக ஒரு 2 பேரோ 5 பேரோ நிர்ணயிக்கிறாங்க. அது 2 மதத்தை சார்ந்தவர்கள் அதில் பிரதானமாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய வேலை வருடம் முழுதும் ஒரு 20% பேரை ஐடென்டிஃபை பண்ணி, இவங்க திமுக ஆள் இல்லை, அதிமுக ஆள் இல்லை, இவங்க வந்து நடுநிலை அப்படின்னு சொல்லி ஒரு 20% பேரை டிக் பண்ணி வச்சுக்கணும், அவங்கள கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. எதுக்கு? தேர்தலுக்கு 1 மாதம் முன்னாடி அவங்கள வந்து பட்டி தேர்தலுக்குள்ளே கொண்டு வந்து 20,000 ரூபாயை 4,000, 5,000, 3,000, 2,000, 5,000ங்கிற மாதிரி கொடுத்து அவங்களுடைய வாக்கை வாங்கி வைக்கணும். இவ்வளவு தான் அவங்களுடைய தேர்தல் பணி. நான் வந்து சொல்கிறது யதார்த்தமாக அண்டர் கரண்ட்டை சொல்கிறேன். 223,400 கோடி, தொகுதிக்கு 100 கோடி, 20% வாக்குகளை வாங்குவதற்காக 20,000 ரூபாய். 20% வாக்குகள்னால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ? 1 கோடியே 20 லட்சம் பேர். 6 கோடி தானே மொத்த வாக்காளர்கள். அதனால் 1 கோடி 20 லட்சம் பேரை ஐடென்டிஃபை பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. இதுக்கும் பொதுக்குழுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? செயற்குழுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை. சொல்லப்போனால் 12 குறுநில மன்னர்களை வச்சாத அதை பண்ணுறாங்களா? அப்படியும் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியணும். எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை சொன்னாரா இல்லை எடப்பாடி ஐயா சொன்னாரான்னு தெரியாது. டாஸ்மாகில் யாருக்கெல்லாம் இந்த கான்ட்ராக்ட் விடப்பட்டிருக்கோ, அதாவது ஃபுட்டு, சாராயம், வந்து என்ன சொல்கிறது, சோடா அதெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கோ, அவனுக்கு கொடுத்துருக்கிற ஆணை என்னென்னா எப்போ கூப்பிட்டாலும் 200 பேர் வெளில வரணும். 200 பேரை அமுச்சு வைக்கணும். எங்கே சொல்கிறோமோ அந்த இடத்துக்கு அமுச்சு வைக்கணும். நீ உன் தொழிலில் பாரு, எப்படியோ சம்பாதி, குடிக்கிறவங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுரு, அப்போ தான் வீடு நாசமாகும். அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்போது இந்த நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு டாஸ்மாக்லேருந்து தான் பணம் வெளில போகும். நீங்கள் வந்து ட்ரோனெல்லாம் விட்டு திமுக எப்படி பணத்தை கொடுக்குது, காரெல்லாம் நிறுத்தி டிக்கியை அதை துறன்னு பார்க்குறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. டாஸ்மாகில் வந்து யார்ப்பா நீ? என் பேர் பழனியப்பன். எவ்வளோ சொன்ன? 40,000 சொல்லியிருக்காரு, வாங்கிட்டு போ. உன் பேர் என்ன? ஐசக். எத்தனை? 40,000. இந்த வாங்கிட்டு போ. அவன் போவான், பட்டுவாடா பண்ணுவான். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சேனல். இது பொதுக்குழு ரிலேட்டபிளாக வரவே வராது. பொதுக்குழுவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பொதுக்குழுவோ அல்லது இவருடைய பிறந்த நாளுக்கு இப்போ சமீபத்தில் பண்ணாங்க பாருங்கள், அந்த மாதிரி அங்கங்கே கூட்டங்களை கூட்டி பெரிய அளவில் படோபங்களை காட்டி மக்கள் தன்னுடைய ஆதரவில் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, இவர் தான் இந்த மாநிலத்தையே காப்பாற்றுறாரு, இவர் தான் தென்னகத்தையே காப்பாற்றுறாரு, இவர் தான் இந்தியாவுக்கே அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி
ஒரு போர்வையை ரெடி பண்ணுவாங்க. 12 தீர்மானங்களை ரெடி பண்ணுவாங்க. அதில் 11 தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சேரும். ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எங்கேயாவது யாரையாவது தாக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசியல் தான் எனக்கு தெரிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கு. வேறு ஏதாவது நீங்கள் சமீபத்தில் கடைசியாக நடந்தது பொதுக்குழு, அதில் தீர்மானங்கள் போட்டாங்களே, அதில் ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா தமிழ்நாட்டுக்கு? எதுவுமே கிடையாது. கூட்டணியில் இவங்க இருக்காங்க, அங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில், இவங்க தான் பாவம் கஷ்டப்பட்டு அந்த என்ன சொல்லுவீங்க, அந்த கன்சோர்ட்டியமையே கொண்டு வந்தாங்க காவேரி விஷயத்தில் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆக்சுவலாக ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க, இவங்க நம்ம ஜீவாவை மாற்றின ஜெயலலிதா அம்மா, கையெழுத்து போட்டது எடவரி அப்பா கர்நாடகா சார்பாக. அது வேற கதை. அப்போது பேசி முடிவு பண்ண முடியும். இவங்க என்ன தீர்மானம் போடுவாங்க, மத்திய அரசு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டும். எதுக்கு கொடுக்குறவன் அவன், வாங்குறவன் நீ, எதுக்கு அங்கேருந்து மத்திய அரசு வந்து பேசணும்? தீர்ப்பாயங்கிறது தனி, மத்திய அரசுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பு. இப்போ தேர்தல் சம்பந்தமாக மத்திய அரசோட பேசுவீங்களா? தேர்தல் ஆணையத்தோடு தான் பேசணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்காங்க. இவங்களை இன்னும் ரசித்து கொண்டிருக்கிற, ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் இருக்காங்கங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்குது. வாக்குகள் குறைந்து வர்றதை கடந்த 3 தேர்தலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். 2019 21 24 வாக்குகள் குறைந்து வர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க நம்பர் தான் அந்த 20% முதலெல்லாம் 10% தான் வச்சுட்டு இருந்தாங்க போன பாராளுமன்றம் வரைக்கும். இப்போ கொஞ்சம் விலைவாசி உயர்ந்துட்டதுனால 20% பேரை பிடிச்சி போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடக்கும். வேற என்ன பொதுக்குழுவில் நடக்கும்? கட்சிக்குள்ள பல மாற்றங்கள் நடக்க போறதா வந்து சில தகவல். மாற்றம் தான் தானே நடந்துட்டு இருக்கு. இடி வரப்போறாங்கன்னா முதல்ல நம்ம ஆராசா ஐயாவுக்கு தான் முதல்ல தெரியும். ஏன்னா அவர் தான் கரெக்டாக பணம்லாம் எல்லா இடத்துலையும் கொடுத்து வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும், அவர் அந்த ஆடியோ ரிலீஸ்லேயே ஆடியோலேயே அவர் பேசினார். நாளைக்கு அங்கே வர்றாங்க, 18 இடத்துல வர்றாங்க, வேண்டப்பட்ட இடத்துக்கு வர்றாங்க, எல்லாம் சொல்கிறாரு, கரெக்டாக பேசிக்கிறாரு. ஸோ துரைமுருகன் ஐயா கிட்ட வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட கனிம வளத்தை திருப்பி வாங்குறாங்க. இதே துரைமுருகன் ஐயா கிட்ட எனக்கு தெரிஞ்சு 8 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ரஜினிகாந்த் ஐயா வந்து பிரச்சனை தீர்த்து கொடுத்துட்டு போனார் இல்லையா, அந்த சமயத்தில் கனிம வளத்தை கொடுத்துருங்க, உங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு கனிம வளம் தான் வேணும்னு சொன்னவர் துரைமுருகன் ஐயா. இப்போ அவர்கிட்டேருந்து எடுத்துட்டாங்க. அது தன்னை போல நடந்துட்டுருக்கு. தன்னை போல சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. பஞ்சாங்கம் பார்க்க வேண்டியதுதான், நல்ல நேரம் பார்க்க வேண்டியதுதான், முடிவு எடுக்க வேண்டியதுதான். அது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கும் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற அந்த பொழுதுக்குழுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க போகிறதில்ல. யாரையாவது திட்டுவாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க, அது ஒரு தீர்மானமாக போடுவாங்க, அது உங்களுக்கு பேப்பர் செய்தியாக வெளில வரும். ஓகே, அப்போது கட்சிக்குள்ளே பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்க போகிறத இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து சீனியர் அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை கட்சியில் சீனியர்களாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இவங்க ரிலேட்டபிளான மாற்றங்கள் அப்படின்னு கேள்விப்பட முடியும். ஐயா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், திமுகவில் இப்போ 2G 3G செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் மக்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. 1Gக்கு வேலையே இல்லை. இப்போ அது வெறும் பஜ்ஜி தான். 12 இடத்துல குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அதோட மேட்ரு முடிஞ்சு. அவங்களோட 2G 3Gலாம் ஆல்ரெடி இங்கே நம்ம விளையாட்டு அரசரோட தெளிவாக இருக்காங்க. ஸோ அந்த மாற்றங்கள் நான் வந்து கிண்டலாக சொன்னாலும் எந்த ஒரு கட்சியும் புது ரத்தம் பாய்ச்சணுங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இவங்க வந்து செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷனை உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நியாயம். அப்படி தான் கட்சியை வளர்க்க முடியும். ஓகே, அப்போ அந்த முதல் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ டேஞ்சரஸ் ஜோனில் இருக்கு. டேஞ்சரஸ் ஜோன்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க பண்ண பாவத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஒரு வசதி, 75 வயசுக்கு அப்புறம் ஜெயிலில் போய் உட்காந்திங்கன்னா சர்க்கரை வியாதிக்கு சாப்பாடு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதான் கிடைக்கும். ஷாப்பிங் கீப்பிங் போயிட்டு வரலாம். தேவையில்லாத உணவு கிடைக்காது. உங்களுக்கும் உடலை பார்த்துக்கிறதுக்கு நல்லது. எல்லோரும் 90 வயசில் கிளம்பி போகலாம். ஓகே, அப்படிங்கிறப்போ கடைசி காலகட்டத்தில் அவங்க இருக்காங்க, ஏன்னா நிம்மதியாக இருப்பாங்க ஜெயிலில், ஒன்றும் பிரச்சனை. அப்போ 2026 தேர்தலில் அவங்களுக்கு இடம் கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வி வருதில்ல? அந்த விஷயத்தை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து பொன்முடி ஐயா செய்யறது பிடிக்கல, அதனால் நான் அவரை வந்து பதவியை விட்டு இறக்கிட்டேன். 4, 5, 6, 7 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிச்சிது. சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி இப்படி பண்ணி வெளியில் வந்தார். வெளில வந்த உடனே அவரை நான் அமைச்சராக்கினேன். ஸோ பிடித்தா ஒன்று, பிடிக்கலனா ஒன்று அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேரு ஐயா மேலே பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. திண்டுக்கல் பெரியசாமி ஐயா கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதிமுகலேருந்து வந்தவங்க திமுகலேயே இருந்தவங்கன்னு ஒரு 2 கோஷ்டியாக இந்த திமுக செயல்பட்டு கொண்டிருக்கு. இவங்களுக்குள்ள பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்து நடக்கிறது தான் இடி மூலமாகவும் மற்றது மூலமாகவும் உங்களுக்கு வெளில வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த அடிப்படையில்
ஏதாவது ஒரு பெரிய டிராஸ்டிக்காக, அதாவது ஒரிஜினல் திமுக, இவங்க பாஷையில் சொல்லணும்னா வந்தேரி திமுக அல்லது அதிமுகலேருந்து வந்தவங்க, இந்த கோஷ்டி சண்டை தான் திமுகவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்போ பார்ப்பீங்கன்னா தோற்றதுக்கு பிறகு அசிங்கமாக பார்ப்பீங்க. தோக்கிற வரைக்கும் வேறு வழி இல்லாமல் அப்பப்போ இந்த வெடி வருகிறது இல்லையா, அந்த மாதிரியான விஷயமா நீங்கள் பார்ப்பீங்க. சார், அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வழக்கமாக கலைஞர் அவர்கள் இருக்கும்போது பொதுக்குழு அப்படிங்கிறது அறிவாலயத்தில் தான் நடக்கும். இப்போ மாவட்டத்தில் போய் நேரடியாக நடத்துறதுக்கு உண்டான மதுரையில் பிரச்சனை இருக்குல்ல. என்ன பிரச்சனை? அவங்க தான் கொஞ்சம் அதிகமாக கரெக்டாக பேசுகிறாரு தியாகராஜன் ஐயா, கரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் மதுரையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு பண்ணணுங்கிற அவசியம் இருக்கா? ஒரு 10 இடத்துல நடந்தால் தானே நல்லாயிருக்கும். அடுத்தது திருச்சிக்கு போவாங்க, அடுத்தது வேறு இடத்துக்கு போவாங்க. இது ஒரு கட்சியோடைய சுதந்திரம். அதாவது அந்த இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் திரட்டி செய்வது. சார், பொதுக்குழுங்கிறது எத்தனை மெம்பர் இருப்பாங்க? 2000 பேர் இருப்பாங்களா? அவங்கள நீங்கள் எங்கே கூட்டு பேசினாலும் ஒன்று தானே, பிசியில் கூட்டு பேசினா கூட ஒன்று தானே. இப்போது முந்தானத்துக்கு ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க, தீர்மானம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இது திமுகலேருந்து. கொரோனா காலத்தில் உயிரை கூட துச்சமென மதித்து ஸ்டாலின் ஐயா சென்று பார்த்தாருன்னு போட்டாங்க. நீங்கள் போய் பாருங்கள். அன்பழகன் செத்து போயிருந்தார், இவர் போகவே இல்லை. நம்ம இந்த அன்பழகன் பேராசிரியர் இல்லை, நம்ம பழக்கடை அன்பழகன் செத்த போது இவர் இதுலேருந்து தான் பாவம் ரொம்ப வருத்தம் தெரிவித்தார். ஏன்னா போனால் என்ன ஆகும்னு தெரியும். ஏன்னா அதிமுக காலத்தில் உதயநிதி அவர்கள் போயிருந்தாங்க. பாருங்க சார், நான் ஸ்டாலின் ஐயாவை பற்றி போட்டதுனால தான் நான் அவரை பற்றி பேசுகிறேன். போயிட்டு வந்தவங்களை பற்றிலாம் நான் பேசலையே. போக முடியல அப்படிங்கிறதுக்காக உதயநிதி அவர்கள். ஐயா அன்பழகன்கிறவர் யார்? உங்களுக்குன்னே கஷ்டப்பட்டு உழைத்தவர். இவங்க சொல்லியிருக்கிறது என்ன? கொரோனா காலத்தில் இறங்கி வேலை செய்தார். இறங்கி எங்கே வேலை செஞ்சார்? மேலே லிஃப்ட்லேருந்து கீழ் லிஃப்ட்டுக்கா? அதை நான் கேட்பேனா மாட்டேன்னா? இப்போ வெளில இவர் என்ன வேலையை செஞ்சார்? எல்லாம் விசியில் செஞ்சார். அது நியாயமான ஒரு விஷயம். 6000 தான் தினத்தொற்றாக இருந்தது. எடப்பாடி ஐயா பதவியை ரிசைன் பண்ணும்போது 35,000 போச்சு. அதுக்கப்புறம் தான் குறைஞ்சிச்சு. இதெல்லாம் இங்கே தீர்மானமாக முந்தானத்துக்கு விட்டுருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் மாநிலம் 9% வளர்ச்சியை காட்டிய முதல் மாநிலம் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. யார்கிட்ட போய் ஃபிகர் கேட்குறது? ஐயா 100 என்னன்னு சொல்லு, அப்போ தான் நான் 9 என்னன்னு புரிஞ்சுப்பேன். யார்கிட்ட போய் கேட்க முடியும்? எதையாவது அறிவித்து தனக்குத்தானே பாராட்டி கொண்டு இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் தான் நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிக்கிற ஒரு அவலமான ஒரு நிலைக்கு இன்னைக்கு இல்லை, 120 வருடங்களாகவே திமுக அப்படி தான் இருந்திருக்கு. 75 வருஷம் தானே ஆச்சு. ஐயா நீங்கள் அங்கேருந்து வாங்க, நம்ம ஐயா கிட்டேருந்து வாங்க. ஈவராமசாமி ஐயா தொடங்காத எதையுமே திமுக புதுசாக செஞ்சிடல. அவர் விட்டதை திரும்பி தொடர்ந்து செய்கிறாங்க. அதுதான் நடந்த தவறுகள், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அன்னியிலேருந்தே உங்களுக்கு இதே வேலை தான். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.